வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெப் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ கண்டிப்பாக அந்த பையன் நம்ம நருட்டோ பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பையன் ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம இட்டாச்சி டிசீஸ் பற்றி நம்ம கிஷிமோட்டோ அந்த பையன் அந்த எதுவுமே சொல்லி அந்த இட்டாச்சியோட டிசீஸ் வந்து என்னது, அதோட பேர் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த பையன் ஒரு அன்ஆன்சர்டு கொஷினாகவே நம்ம நருட்டோவில் அந்த பையன் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இட்டாச்சி அந்த பையன் இந்த சிம்டம்ஸ் கூட நம்ம எல்லாருக்குமே அந்த பையன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் கேட்டிங்கன்னா, அவர் அப்பப்போ அந்த பையன் பிளட்டை வந்து பையன் காஃப் பண்ணுவார். அண்ட் சில இருமல்ஸ் அந்த பையன் அவர் ஐ வந்து பையன் பிளைண்டாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த மாங்க்யூ ஷெரிங்கான். கொஞ்சம் கொஞ்சமாக பிளைண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பையன் நம்ம இட்டாச்சியோட டிசீஸ் வந்து பையன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேட்டலான டிசீஸுங்கிறது தன்னோட உயிருக்கே பையன் பாதிப்பு கொடுக்குற ஒரு டிசீஸாக கூட இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம இட்டாச்சியோட இந்த டிசீஸ் வந்து பையன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக நம்ம ரியல் லைஃபோட அந்த ஒரு தியரி வந்து பையன் அப்ளை பண்ணும்போது மைக்ரோஸ்கோபிக் பாலி ஆன்கிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் நம்ம வாஸ்குலேட் வந்து ஒரு ப்ரீத்திங் டிசீஸ் தான். அண்ட் ஆல்சோ இம்யூன் சிஸ்டம்லேயே வந்து ஒரு டிஸார்டர் மாதிரி தான். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட தன்னோட ஒரு ஓன் இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணுன்னா, தன்னோட ஓன் ஹெல்த்தி செல்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்க, கொஞ்சம் பயாலஜிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இட்டாச்சி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அதுக்காக நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஃபாரின் பாடிஸோ இல்லை ஃபாரின் வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ வந்துச்சுன்னா அதை வந்து அட்டாக் பண்ணணும் நம்ம WBC செல்ஸ். ஸோ இதான் நம்ம வந்து எல்லாருமே 8th கிரேட்லேயே படிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாரின் பாடிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு டிஸார்டரில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டி இம்யூன் டிஸார்டரில் கிட்டத்தட்ட நம்ம ஓன் செல்ஸே நம்ம ஓன் WBCயே நம்ம ஹெல்த்தி செல்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து நம்ம வெளில இருக்கிற வில்லனை அடிக்கிறதுக்கு பதிலாக உள்ளேக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஓன் பாடியே தனக்கு வந்து ஆப்பு வச்சுக்கும். அண்ட் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான டிசீஸ் தான் இது ஆக்சுவலாக. அண்ட் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம வெசல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அண்ட் இந்த வெசல்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால வந்து நிறைய ப்ளீடிங் வந்து நடக்கும். அண்ட் ஒரு சின்ன டேமேஜ் நடந்தாலும் ப்ளீடிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம், நம்ம இட்டாச்சியோட கண்ணில் அந்த ரத்தம் வரதா இருக்கட்டும், இல்லை நிறைய தடவை அவருக்கு ரத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அவர் ஈவன் இருமும் போது கூட பிளட் காஃப் தான் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய தடவை நம்ம இந்த இட்டாச்சி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஒரு சிம்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் பிளட் வந்து காஃப் பண்ணுறது தான் இந்த டிசீஸ்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசீஸோட ஒரு மெயினான ஒரு சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். அப்படின்னா சிம்பிளாக வந்து நமக்கு வந்து ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ வந்து காஃபிங் அந்த இருமுறது. அண்ட் அந்த இருமல் வந்து கரெக்டாக அவர் பிளட்டுமே வந்து காஃப் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சி நம்ம கையை எப்படி வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுவுமே நம்ம சிம்டம்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இட்டாச்சியோட செஸ்ட் பெயின், நம்ம இட்டாச்சி செஸ்ட் பெயின் நிறைய தடவை நம்ம இருக்கிறதா நம்ம நருட்டோவில் பார்த்துருப்போம். பட் நீங்கள் பிளைண்ட்னஸ் இது சிம்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்ட்னஸ் இதோட சிம்டம் கிடையாது. பிளைண்ட்னஸ் நம்ம மாங்க்யூ ஷெரிங்கானோட ஒரு சிம்டம் தான். ஏன்னா அவர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கு எட்டர்னல் கிடைக்கல. அண்ட் எஸ், நம்ம மாங்க்யூ ஷெரிங்கானை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சக்கரம் ஸ்பெண்ட் ஆகும்ல. ஸோ இப்போ நம்ம நிறைய சக்கரம் ஸ்பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் செல்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த இம்யூன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம இந்த இம்யூன் செல்ஸ் டக்குன்னு இவர் பாடியில் இருக்கிற ஹெல்த்தி செல்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மாங்க்யூ ஷெரிங்கான் இவர் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் இந்த இம்யூன் செல்ஸ் இல்லை ஆன்டிபாடிஸ் நம்ம இந்த ஹெல்த்தியான இருக்கிற செல்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால தன்னோட ஓன்னே ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு உச்சிகா கிளான் எப்படி நம்ம இடன் லீஃப்குள்ளேயே ஒரு வார் கொண்டு வர சிவில் வார் மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. அதே மாதிரி நம்ம இட்டாச்சி பாடிக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஒரு சிவில் வாரில் இருக்கிறனால அவருக்கு திடீர்னு செல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால அவருக்கு ரொம்ப நேரம் மாங்க்யூ ஷெரிங்கான் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா அவர் இறக்குற நிலைமை கூட போயிடுவார். அண்ட் எஸ், இப்பயுமே நம்ம தலைவர் நிறைய தடவை மாங்க்யூ ஷெரிங்கான் யூஸ் பண்ணுவார். அதனால அவருக்கு நிறைய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதில் நமக்கு நிறைய பிளட்டோட டிஸார்டருமே அவருக்கு தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இட்டாச்சியோட டிசீஸ் இதான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுதான் அஸ்யூம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நம்ம நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் யாரெல்லாம் டாக்டராக இருக்காங்களோ, இது ஒரு ரெடிட் பேஜ்லேருந்து எடுத்தேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த டிசீஸ் தான் கண்டிப்பாக நம்ம இட்டாச்சிக்கு இருந்திருக்குன்னு ஒரு டயக்னோஸ் மாதிரி பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இட்டாச்சியோட டிசீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்னொரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்ரா இல்னஸ்ங்கிறது. ஸோ சக்ரா இல்னஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாஸ்கே ரெட்ஸுடன் ஒரு ஸ்டோரி லைன் இருந்திருக்கும். கண்டிப்பாக நருட்டோட மன்கா நம்ம கிஷிமோட்டோட ஒர்க்ஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கே நம்ம சக்ரா இல்னஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம சக்ரா இல்னஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேற ஒருத்தரோட சக்ரா உங்கள்ட்ட அதிகமா வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னா, இல்ல வந்து அதிகமா நீங்க சக்ரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சக்ரா இல்னஸ் வரதுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ இதனாலயே நம்ம ஷேடோ க்ளோன் கூட பேன் பண்ணியிருப்பார் நம்ம டோபியாமா. இதுவும் இன்னொரு ரீசன் வந்து ஒரு நார்மல் யூஸரால நம்ம ஷேடோ க்ளோன்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சாஸ்கே ரெட் ஷூட்டர்ல நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கு இந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்கரை நம்ம குராமோட சக்கரை வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆகி ஒரு ராங் ரேடியேஷன் மாதிரி இருந்ததுனால நம்ம நருட்டோக்கு நம்ம சக்கரா இல்னஸ் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இட்டாச்சிக்குமே நம்ம மாங்கியூ ஷேரிங்கான வந்து நம்ம எவால்வ் ஆனது அண்ணா அவருக்கு வந்து மாங்கியூ ஷேரிங்கான வந்து 12 வயசுலேயே வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யங்கஸ்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் 21 வயசில் வந்து இறந்தார். அப்படி இருக்கும்போது அந்த பையன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த பையன் சக்ரா பவர்ஸ் ஐ மீன் நம்ம மாங்கியூ ஷேரிங்கன் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு சக்ரா பார்த்து வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான ஒரு எக்ஸசிவ் ஃப்ளோவாக இருந்திருக்கும். அண்ட் அது வந்து மேபி அந்த சக்ரா இல்னஸ் மூலியமாக கூட வந்து இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ், ஸோ நிறைய பேருக்கு அந்த பையன் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வந்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது கூட ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு சொன்னது அவருக்கு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் மூலிமா சரி அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அவர் வந்து நம்ம அந்த ஒரு ஆன்டி இம்யூன் டிஸார்டர் மூலிமா அந்த அவரால் வந்து நம்ம இந்த ஹெல்த்தி செல்ஸ்லாம் பாடி ஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு வச்சுக்கோமே. பட் இந்த சக்ரா இல்னஸ்ன்னு பார்த்தா இது மாங்கியூ ஷேரிங்கான் மூலிமா வந்துச்சுன்னா எல்லா மாங்கியூ ஷேரிங்கான் யூஸருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அங்கே தான் நமக்கு வந்து நம்ம எட்டர்னல் மாங்கியூ ஷேரிங்கான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மாங்கியூ ஷேரிங்கான் யூஸருமே அந்த ஃபஸ்ட்டு மாங்கியூ ஷேரிங்கான் வெறும் எம்எஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஒரு ஐஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம எட்டர்னல் மாங்கியூ ஷேரிங்கான் கிடைக்கும். ஸோ இந்த இஎம்எஸ் கிடச்சா மட்டும் அவங்களால வந்து இந்த இல்னஸ் வந்து க்யூர் பண்ண முடியும். அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த பிளைண்டாக போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு இந்த மாங்கியூ ஷேரிங்கானோட இஎம்எஸ் ஐ மீன் எட்டர்னல் மாங்கியூ ஷேரிங்கான் இது கிடச்சா மட்டும் நம்ம உச்சிகாசால அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாற முடியும். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்டாச்சிக்கு வந்து அந்த ஒரு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கலங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்டாச்சி நம்ம சாஸ்கேவை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் நினச்சதே கிடையாது. ஸோ அதுவுமே வந்து ஒரு மெயின் ரீசனாக போயிட்டு, ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் சாஸ்கே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதனால அந்த மெயினான ஒரு இஷ்யூவே நடந்திருக்கும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்கிறீங்க ப்ரோ, பக்காவாக இருக்குது, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த சக்ரா இல்னஸ் ஓகே, நம்ம சாஸ்கே கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாங்கியூ ஷேரிங்கான் கிடச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார். பட் யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஏன் அந்த சக்ரா இல்னஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே பேரண்ட்ஸ் அந்த அப்படி இருக்கும்போது சிம்லிங்ஸ் இருக்கிற டிசீஸ் மேபி நம்ம சிம்லிங்க்கு வரலாம்ல. ஸோ அவருக்கு ஏன் எந்த டிசீஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம சாஸ்கே வந்து நம்ம மாங்கியூ ஷேரிங்கான் கிடச்சது லேட்டராக தான் கிடச்சிச்சு, 12 வயசுலேயே கிடைக்கல. ஆனால் அவர் இஎம்எஸ் வந்து உடனே கிடச்சிட்டு, லைக் மாங்கியூ ஷேரிங்கான் கிடச்ச ஒரு அடுத்த ஒரு வீக்லேயும் வந்து கிடச்சிருக்கணும் இஎம்எஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனால வந்து அவரால் யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சாஸ்கேக்கு வந்து எந்த சக்ரா இல்னஸுமே இல்லை. நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டருமே வந்து இல்லை. ஓகே, ஸோ நம்ம இட்டாச்சியோட டிசீஸ் வந்து இதானா நம்ம கிஷிமோட்டோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஷிமோட்டோ அதை வந்து கன்ஃபார்மே பண்ணல. பிகாஸ் நம்ம இட்டாச்சி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஆக்சுவலாக நம்ம கிஷிமோட்டோவே வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. அவர் உருவாக்கின கேரக்டர்ஸ்லேயே வந்து நம்ம இட்டாச்சி உச்சிகா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். தி மோஸ்ட்னா டாப் 3 கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இட்டாச்சி உச்சிகா கண்டிப்பாக வந்து நம்ம பொருட்டோவில் கூட வந்தால் கூட கண்டிப்பாக நம்ம ஓட்ஸுக்கு கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்டாச்சி உச்சிகா வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கிறனால நம்ம இட்டாச்சிக்கு வந்து ஏதாவது ஒரு வீக்னஸ் கொடுக்கணும். அவர் வந்து ஒரு ஆன்டே வில்லன் மாதிரி தான் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அந்த வீக்னஸாக தான் அந்த டிசீஸ் வந்து யூஸ் பண்ணாரு. ஆனால் நம்ம கிஷிமோட்டோ பற்றி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் சம்டைம்ஸ் விட்டுருவாரு. ஏன்னா இந்த டிசீஸ் பற்றி நம்ம ஃபேன்ஸ் யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு பிளாட்டில் நீங்கள் தேடி பார்த்தாலும் எந்த ஒரு ஃபேன் பேஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இட்டாச்சி ஃபேன் கிளப்லாம் இருக்குது. நீங்கள் ஜப்பான் போனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கோஜோக்கு எப்படி ஃபேன் கிளப் இருக்கோ, அப்போ நம்ம நருட்டோ வந்தப்போ ஐ திங்க் இட்டாச்சிக்கு செமையான ஒரு ஃபேன் கிளப்லாம் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இதை வந்து அவர்கிட்ட வந்து அந்த லைவ் ஈவெண்ட்ஸில் கேட்பாங்க, அவர் இன்டர்வியூஸில் கேட்பாங்க. யாரும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். பிகாஸ் அந்த ஒரு டிசீஸ் அவருக்கே வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் தெரிஞ்சிருக்கும், அவர் இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு வந்து மேபி அவருக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்து அவரால் சொல்ல முடியல. அண்ட் மேபி நம்மளால இந்த ஒரு ஓன் கன்க்ளூஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து மேபி நம்ம சக்ரா இல்னஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அந்த நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருந்திருக்கலாம். ஐ திங்க் நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான் அந்த இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். அண்ட் அதுதான் அந்த பையன் வந்து அந்த ஒரு கஃபிங் பிளட் அண்ட் அவருக்கு அந்த பையன் வந்து என்ன சிம்டம்ஸ்லாம் காமிச்சாங்களோ அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த டிசீஸ் பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கொஞ்சம் அதிகமாக போடலாம். பிகாஸ் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ண தான் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த டிசீஸ் பற்றி நிறைய தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் கூட போடுங்க. நம்ம இட்டாச்சியோட டிசீஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இட்டாச்சியோட டிசீஸ் கண்டிப்பாக அந்த பையன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் அந்த பையன் வந்து ஃபைனலி அந்த பையன் வந்து ஓவர் ஆயிருக்கும். பிகாஸ் நிறைய பேர் அந்த பையன் நினச்சது அந்த பையன் இட்டாச்சிக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. பட் இப்போதைக்கு அந்த பையன் ஃபைனலாக நம்ம வெப் சேனல் பார்த்து எல்லாருமே அந்த பையன் வந்து அதை தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், ஸோ இட்டாச்சிக்கு வந்து நீங்கள் என்ன டிசீஸ் இருக்குன்னு நினச்சிக்கிங்க? சக்கரா இல்லஸா இல்லை நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டரா? வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வீடியோஸ் பார்க்க கீழே மார்க் கம்ப்ரெஷன் ஆல் போட்டுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.